ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீனிவாஸ் விலாக். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருப்பதிக்கு போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ காளஹஸ்தி கோயில் போயிருந்தோம். அங்கே தான் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன், ரொம்ப கம்மியான விலையில தான். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. காளஹஸ்திக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய கடைங்கள்லாம் இருக்கும்ல, அங்கே தான் இதை நான் வாங்கினேன். இந்த பூவு தாமரை பூ மாதிரி இருந்துச்சு, நல்லா அழகாகவே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஜோடி 350 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 50 ரூபா குறைச்சி 300 ரூபாய்க்கு வாங்கினோம். 2 தோரணம் நல்லா அழகாகவே இருந்துச்சு. நான் இதை வாங்கி எப்படியும் 2 மாதம் ஆயிடுச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. சரி அதான் வீடியோ போடலான்ட்டு. பாருங்கள், நல்லா அழகாக இருந்துச்சு, நல்லா பெருசாகவே இருந்துச்சு பூவு. பாருங்கள், என்னோடய வளர்த்தியே மேலே இருந்துச்சு, கால் வரைக்கும் வச்சுருந்தேன். கீழே ஒரு மணி கொடுத்துருக்காங்க, என் வளர்த்திக்கு மேலேயே இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு பூ 150 ரூபான்ட்டு 2 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடையில் தான் வச்சுருந்தாங்க கோலக்கட்டி. இதை வச்சு தான் அங்கிட்டலாம் அந்த சைடெலாம் கோலம் போடுவாங்களாம். சரி, நம்ம தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் 20 ரூபா தான். இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. சரி, கம்மியாக இருக்கே, நம்ம வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பீஸ் இருக்குது, 20 ரூபா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்படி தான் இருக்குது, நம்ம சாக் பீஸ் மாதிரி தான் நல்லா இருக்குது, கெட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம இதை ஈரமாக நனைச்சிட்டு வெறும் தரையில் அப்படியே கோலமாக போடணும். அப்புறம் அதே கடையில் கலரும் வச்சுருந்தாங்க, கலர் கோலக்கட்டி. இதுவும் நம்ம கோலம் போடுறதுக்கு தான், ஈரத்தில் நினச்சி தான் போடணுமா. இதுவும் 20 ரூபா தான். நான் இது ஒரு பாக்கெட், அது ஒரு பாக்கெட் வாங்கினேன். இதில் மொத்தம் 10 கலர் இருந்துச்சு. மஞ்சள், பச்சை, சிகப்பு, ரோஸு, ப்ளூவு, டார்க் க்ரீன், அந்த மாதிரி 10 கலர் இருந்துச்சு. இது நல்லா ஈரமாக இருந்துச்சு வாங்கும்போது. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கோலம் போடும்போது நினச்சி கோலம் போடணும். சரி, ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிருந்தோம், அலமேலு மங்காபுரத்தில். அப்போ கோயிலில் லைனில் நின்றுட்டுருக்கும்போது இந்த மாதிரி கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி பார்ட்ரு கொடுப்போம்ல, அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. 3 இது 50 ரூபான்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே கோலத்துக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டேன். பார்ட்ரு கோலம் போடலாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். வாங்க இப்போ இந்த கோலக்கட்டியை வச்சு எப்படி கோலம் போடுறதுன்னு பார்க்கலாம், நல்லா வருதான்னு. வீடியோ எடுக்கவே டைம் இல்லை, என் பையன் தான் எடுத்து கொடுத்தான். அதனால் மத்தியானம் ஆயிடுச்சு. இந்த கோலம் போடும்போது மதியம் 12 மணி. சரி, டைம் கிடைக்காது, இப்போ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான். சரி, மதியமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அதை இப்போ எடுத்தாச்சு. இது சிமெண்ட்டுக்காரனால சரியாக தெரியுமான்னு தெரியல. பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஈரமாக நினச்சிட்டு போட்டோம். இந்த வெள்ளை கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டார்க்காகவே தெரிஞ்சிச்சு. இந்த கலர் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பளிச்சுன்னு தெரியல. ஒருவேளை இந்த தரைக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, கலர் கம்மியாக இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு பரவாயில்ல, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கிரீனிவாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமே பார்க்குறீங்க, ஒரு லைக் போடுங்க. கோலம் போட்டாச்சு. வெயிலில் போடுறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க அடுத்து இந்த பார்ட்ரு கோலம் போட்டு பார்க்கலாம். நான் இப்போ தான் இதை யூஸ் பண்ணிட்டேன், இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல எப்படின்னு. ஃபஸ்ட் டைம்னால போட வரல கொஞ்சம். அதில் கொஞ்சமாக கோலப்பொடியை கொட்டிக்கிட்டு அப்படியே இழுக்கணும். சல்லுன்னு நல்லா ஈஸியாக தான் வந்துச்சு கோடு. நான் வாங்கி வச்சுட்டேனே தவிர இன்ன வரைக்கும் எடுத்து போட்டு பார்க்கவே இல்லை. ஏற்கனவே போட்டு போடுறதுனா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, ஒரு ஸ்டார் கோலம் போடலாமேன்னு பார்த்தேன், அழகாக வந்துருச்சு. பாருங்கள்,
இது வேறு கோலப்பொடியில் போடுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் அரிசி மாவு கலந்து போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சரி, வேறு ஒரு தரையில் போட்டு பார்க்கலாம், பளிச்சுன்னு தெரியுதான்னு பார்க்கலான்ட்டு வீட்டு வாசல்லே சரி ஒரு சின்னதாக ஒன்று போடலான்னு போட்டேன். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா பளிச்சுனே தெரியுது. கலர் கட்டி மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.